சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் கோவில் நிலங்களையும் தங்க நகைகளையும் திருடியதாக தற்பொழுது அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக தமிழகத்தில் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் சேகர்பாபு. இவர் அதிமுகவிலிருந்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மு.க.ஸ்டாலின் சேகர்பாபு மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாகவே அனைத்து கோவில்களிலும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு நடவடிக்கைகள் இவர் மாற்றி அமைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் பல கோடி சொத்துக்கள் கொண்ட நிலங்களும் தங்க நகைகளும் கணக்கில் காட்டப்படாமல் இருப்பதாக மிக முக்கியமான கோவில்கள் நிர்வாகிகள் புகார்களையும் கொடுத்துள்ளனர். இந்த தகவலை கேட்டவுடன் அண்ணாமலை அவர்கள் எத்தனை கோவில்கள் இதுபோன்று நடந்திருப்பதாக குறிப்பிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் சுமார் 450 கோவில்கள் தமிழகம் முழுவதும் இந்த நிலைமைக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இத்தனை மோசடிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். இதனை உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்து இந்த விசாரணையை சிபிஐ துறையினரிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமும் கொடுத்துள்ளார். முதற்கட்டமாக இன்று காலையிலேயே அமைச்சர் சேகர்பாபு அவர்களது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நிச்சயம் இன்று மாலைக்குள் மிக முக்கியமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவும். ஏற்கனவே கோவில்களில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை சேகர்பாபு அவர்கள் திருடிவிட்டதாக பல கோடி சொத்துக்கள் கோவில் நிலங்களையும் தங்க நகைகளையும் திருடினால் சேகர்பாபு நிச்சயமாக இறைவனுக்கு பதிலை கூற வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் இவ்வாறு செய்வது முதல்வருக்கு தெரியுமா அல்லது முதல்வருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியையும் மக்களும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பதிவுகளையும் செய்து வருகிறார்கள். ஒருவேளை சேகர்பாபு அவர்கள் செய்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? கோவில் நிலங்களையும் தங்க நகைகளையும் திருடிய சேகர்பாபு அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் இதுபோன்ற குற்றங்களை மீண்டும் அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல கோடி சொத்துக்கள் கொண்ட இந்த கோவில் நிலங்களையும் தங்க நகைகளையும் திருடுவதற்கு இவர்களுக்கு எப்படி மனம் வருகிறது என்பதுதான் நம்மால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்க முடிகிறது. இன்று மாலை முழுமையான தகவல் வெளியாகும்.